Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்ககிட்ட தான் நான் கேள்வியா கேட்கலாம்னு வந்தேன். அதாவது படிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? ரீசன்ட் டேஸா வந்து வீடியோஸ் வந்து அப்பப்போ தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லோயர்ல இருந்து ஹையர் வரைக்கும் எக்ஸாம் டேட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். ஸோ எல்லாரும் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் படிக்கிறதாகட்டும் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிங்க. அப்புறம் புக்ஸ் வந்து ஃபுல்லாக படிங்க. ஸோ எல்லாமே வந்து படிங்க. பிராத்மிக் அந்த மாதிரி மத்தியம் அது எல்லாத்துலேயும் வந்து அந்த 1 மார்க் கொஷின்ஸு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதற்கும் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதில் கூட நீங்கள் அந்த கிராமர் போர்ஷன்ஸ் அதிலெல்லாம் வந்து தயவு செய்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்காதீங்க. எல்லாமே படிங்க. அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பேசிக் இல்லையா? ஸோ அந்த மாதிரி படிங்க. அண்ட் தென் பிரவீன் வரைக்கும் அந்த லோயர் அண்ட் ஹையர் ரெண்டுக்குமே வந்து தயவு செய்து நல்லா படிங்க. எக்ஸாம் வந்து கிட்ட வந்தாச்சு. இன்னும் வந்து லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதாவது 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, நான் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கே வந்து சொல்லியிருக்காங்க, நான் இப்போ இந்த 1 வீக் தான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னு எதுக்கு பிரவீனுக்கு சொல்லுவாங்க. பிரவீன் பூர்வாதுக்கு ஒரு மாதிரி நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி விஷாரத்துக்கு அந்த மாதிரி நிறைய இதுக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த 1 வீக் தான் மேம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் அந்த மாதிரி தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா கூட தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம், லாஸ்ட் மினிட்ல படிக்கலாம் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, நம்ம எதற்காக படிக்கிறோம்? ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த விஷயத்த நான் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் படிக்க ஆரம்பிப்பீங்க, படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப இது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், ஹாப்பியாக கற்றுக்குறோம், அந்த விஷயம் நான் வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்ற அந்த தாட் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தாட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்குது, ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஃபுல்லாக ஹோப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தாட்ஃபுல் மைண்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுவும் வந்து பாருங்கள். ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலும் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பாருங்கள், எல்லாமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகே, கம்பேக். இப்போ என்ன அப்படின்னா தயவுசெய்து எல்லோரும் நல்லா படிங்க. எக்ஸாம் டேட் வந்து வந்தாச்சு. இன்னுமே வந்து எக்ஸாம் டேட் எப்போ மேம் எப்போ அப்ளை பண்ணலாம் மேம் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஸோ தயவு செய்து ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்றதும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அது எல்லாமே இருக்குது. டேட் வந்து போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நல்லா படிங்க. நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி படிங்க. ஈவன் தோ நீங்கள் ஒரு லெசனாவது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு படிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் அதாவது பண்ணுங்கள். இல்லை நான் எதுவுமே படிக்கவே மாட்டேன், லாஸ்ட் மினிட்ல படிப்பேன், ஆனால் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்தா போதுமா? இன்னொருத்தங்க வந்து நான் இந்த விஷயத்த ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருந்தேன், ஆனாலும் இந்த விஷயத்த கேட்குறாங்க. இது வந்து மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமலும் இருக்கலாம் இந்த வீடியோ. பட் என்னுடைய மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன். மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. என்ன அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், இது மட்டும்தான் கொஷின் பேப்பரான்னு தயவு செய்து கேட்காதீங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயும் சொல்கிறேன், எண்டிங்லேயும் சொல்கிறேன். ஆனாலும் திரும்பவும் வந்து கேட்குறாங்க, இது மட்டும் படித்தா போதுமா மேம்? அதுதான் என்னுடைய டவுட்டே, மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னா நான் என்ன சொல்ல முடியும்? அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து என்னுடைய ரோல் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரீவியஸோடது, அது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா நான் என்ன எப்படி சொல்கிறது? ஹெல்ப் மீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அப்படின்னா நீங்கள் சபாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் ரொம்ப இயருக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன், அதோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, இல்லை அந்த டீட்டெயில்ஸ் எங்கிட்ட இருக்குது, நான் ஃபர்தராக எப்படி வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தது நான் அப்ளை பண்ணணும், இல்லை மிஸ் ஆயிருச்சு சர்டிஃபிகேட் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் சபாவில் கான்டாக்ட் பண்ணால் தான் தெரியும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸை கொடுத்து, இல்லை வேறு ஏதாவது உங்ககிட்ட அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஃபர்தராக நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு. இல்லை எங்கிட்ட எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை, ப்ராப்பராக ஒரு அந்த ரோல் நம்பர் அப்படின்றதாவது இருக்கணும் இல்லையா? ஸோ ரோல் நம்பரும் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கும் முன்னாடி ப்ரீவியஸ் வந்து கொடுத்து, மேபி இப்போது விஷாரத் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், விஷாரத்தோடது உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா, சர்டிஃபிகேட் இல்லை, எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா மேபி இப்போ நீங்கள் வந்து பிரவேஷிகா சபாவை கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயங்கள் செய்ய முடியுமா அப்படின்றத கேளுங்க. ஓகேவா? மேபி பிரவேஷிகாவோட டீட்டெயில்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் விஷாரத்தோடது அந்த மாதிரி வாங்கலாம்.
ரோல் நம்பர் இருந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? நீங்கள் எகெயின் வந்து அப்ளை பண்ணி அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ பட் ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து சபாவை காண்டாக்ட் பண்ணணும். ட்ரிச்சியா, சென்னை, நீங்கள் எங்கே கேரளாவா இல்லை ட்ரிச்சியா எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் கர்நாடகாவா எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க. இனி வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீக்கில் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், ஹிட் ஆகுது அப்படின்னா தயவுசெய்து படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா சந்தோஷமாக ஜாலியாக ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகேவா?